ஹாய் வெல்கம் பேக் டு தர்ஷினியா ஹோம். நாங்கள் திருச்செந்தூருக்கு போகிற வழியில் திருச்சி கிட்ட தென் ஷீரடி கோயில் இருந்தது. இந்த கோவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போயிருந்தேன் அந்த கோயிலுக்கு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அங்கே ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஈவினிங் கிட்டக்க ஆயிடுச்சு. தென் ஷீரடினா ஷீரடியில் கோவில் சாமி எப்படி இருப்பாரோ அதே மாதிரியே இங்கேயும் இருக்கார். கோவில் ரொம்பவே பிரம்மாண்டமாக செம சூப்பராக இருந்தது. எவ்வளோ பெரிய கோவிலான்ட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது கோவில். கூட்டம்லாம் ஓரளவுக்கு தான் வந்துட்டு போயிட்டு இருந்தது. அன்னதானம் எப்பயுமே ரெகுலராக போட்டுகிட்டே இருப்பாங்களாம். பார்த்தாவே தெரியும் கோவில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். செம்ம அழகாக இருந்துச்சு. அதுவுமே நைட் ஆக ஆக பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த லைட் வெளிச்சத்துக்கும் அந்த நைட்டுக்குமே ஃபுல்லாகவே க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் போயிருந்த டைம் அப்போ மழையாக இருந்துச்சு. அங்கே கோயில் கிட்டக்க போகும்போதெல்லாம் மழை விட்டுடுச்சு. எதிர்க்கே வாட்டர் ஃபவுண்டன்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் சொன்னாங்க. அதனால் கூட்டம் எப்பயுமே வந்துட்டு போயிட்டு தான் இருக்குமா. இந்த சாமி ஷீரடியில் இருக்க மாதிரியே அதே ஹைட்டில் இருப்பார். 5 அடி 5 அகலம். ரொம்பவே சூப்பராக இருந்தார் சாமி. நாங்கள் போயிருந்த டைமில் ஆர்த்தி காமிச்சிட்டு இருந்தாங்க. 6 o'clock டைமு. ரொம்பவே திருப்தியாக சாமியை வணங்கிட்டு வந்தோம். அதுவும் இல்லாமல் ஆர்த்திலையுமே கலந்துக்கிட்டோம். மிகவும் சக்தி வாய்ந்த கோவில். நினச்சது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கே போகும்போதே பூ அர்ச்சனைக்காக வாங்கிட்டு அங்கே ஆப்போசிட்லேயே கடை வச்சுருக்காங்க. நம்ம வாங்கிட்டு போகலாம். அங்கே நம்ம வேண்டுதல் நிறைவேறத்துக்காக தேங்காய் விற்கிறாங்க. அந்த தேங்காவை வாங்கி நம்ம அங்கே கொடுத்தோம்னா அங்கே அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால் நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னாங்க. ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஹாலிடேஸ்லலாம் கூட்டம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குமா. நம்ம வாங்கின தேங்காய் இங்கே தான் கொடுத்துட்டு வரணும். இங்கேயுமே உள்ள சாய்பாபா ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அங்கேயும் சேல்ஸ் பண்ணுறாங்க. வேண்டுதலுக்காக நம்ம அங்கே வாங்கி கொடுத்துட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னாங்க. மட்டை தேங்காய் தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. அங்கே சுற்றியுமே எல்லா சாமியுமே இருக்காங்க. அங்கேயே சிவன் சாமி இருக்கார். லக்ஷ்மி தாயார் இருக்காங்க. எல்லா சாமியுமே அங்கே பக்கத்தில் கோயில் இருக்குது. சுற்றியுமே கோவில் தான். ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம வாங்கின மட்டை தேங்காய் அங்கே நெருப்பு எரியும் இல்லையா, அங்கே கொடுத்தோம்னா அங்கே நம்மளே உள்ளே போடுற மாதிரி இருக்கும். போட்டோம்னா நம்ம வேண்டியது கண்டிப்பாக நடக்கும். இங்கே போகிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி தேங்காய் வாங்கி அதில் போட்டுட்டு வாங்க. அதுதான் நமக்கு பிரசாதமாக விபூதியாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். கீழே சிவலிங்கம்லாம் இருப்பாங்க. அங்கேயும் வணங்கிட்டு வெளியில் வந்தோம்னா சாயப்பா இங்கேயுமே வச்சுருக்காங்க. இந்த கோவில் ரொம்பவே பெரிய கோவிலாக இருக்கும். ரொம்பவே பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. மனசுக்கே ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு சாய்பாபா எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்குமே பிடிக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் நான் விரதம்லாம் இருந்திருக்கேன். நந்தி பகவான் இருக்கார். எல்லா சாமியுமே அங்கேயே இருப்பாங்க. கோவிலை சுற்றியுமே குட்டி குட்டி கோவில் இருக்குது. இங்கே போனால் ஒரு 2 hours கிட்ட அப்படி சுற்றி வர மாதிரி இருக்கும். கோவிலோட ஃபுல் ஸ்ட்ரக்சருமே இந்த இடத்துல நின்று பார்த்தா தெரியும். பக்கத்துலேயே லக்ஷ்மி தாயார் இருக்காங்க. அவங்களையுமே வணங்கிட்டு பக்கத்தில் பிரம்மாலாம் இருந்தாங்க. அவங்களையுமே போயிட்டு வணங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் லேட் ஆனதுமே பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் போட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
இவ்வளோ பெரிய கோயில் இப்போ தான் பார்க்குறேன். ஷீரடியிலையும் கோவில் இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. ஷீரடிக்குமே ஒரு தடவை போய் வரணும்னு ஆசையாக இருக்குது. அங்கே போக முடியாதவங்க இங்கே ஒரு தடவை வந்துட்டு போங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கோவிலுக்கு முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த கோயிலோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் இது தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கேயே வந்து அன்னதானத்துக்கு டொனேஷன் நம்ம கொடுக்கலாம். அங்கே ஆஃபீஸ் இருக்குது. எனக்கு நான் எந்த கோவிலுக்கு போனாலுமே அன்னதானத்துக்கு என்னால் முடிஞ்ச ஏதாவது கொடுத்துட்டு வருவேன். அது எப்பயுமே என்னோடய வழக்கமாக நான் வச்சுருக்கேன். அங்கேயுமே அன்னதானத்துக்கு கொடுத்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். எங்கே தான் லக்ஷ்மி தாயார் இருக்காங்க. அவங்களுமே வணங்கிட்டு பக்கத்துலேயே கோமாதாலாம் வளர்க்குறாங்க. அப்படியே லைட்டு லேட் ஆகிடுச்சு. அந்த லைட்டுக்கும் அந்த கோவிலுக்கும் செம அழகாக இருந்துச்சு. போகிற வழி எல்லாமே லைட் வெளிச்சத்தோடு நல்லா இருந்தது. பார்க்கும்போதே தெரியும். அங்கே டைமிங்க்கு 3 வேளையுமே அன்னதானம் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா பிரசாதம் மாதிரி கையில் கொடுப்பாங்க. அதையுமே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சாம்பார் சாதம் தான் கொடுத்துருந்தாங்க. பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாச்சு. இந்த கோவில் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுங்க. இது வரைக்கும் இந்த கோவிலுக்கு போகாதவங்க ஒன்ஸ் ஒரு தடையாவது போயிட்டு வாங்க. ஷீரடிக்கு போய் வந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இது தென் ஷீரடின்ட்டு சொன்னாங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில். அப்படியே வெளியில் குட்டியாக ஒரு சின்ன ஷாப்பிங் போட்டுட்டு சாமியை திருப்தியாக கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த கோயில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.